விஎஸ் கோட் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சி ப்ரோக்ராம் சிம்பிளாக ஒன்று போட்டுட்டு எப்படி கம்பைல் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஸோ விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ அதில் எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபீஷியல் வெப்சைட் எனக்கு வந்திருக்கும். ஸோ அதில் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு எந்த வெப்சைட்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் எனக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் ப்ராசஸ் நடந்துடும். ஓகே, ஸோ ஒரு 100 MB இருக்கும். ஓகே, எனக்கு ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் அதை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஃபைல். ஓகே, ஸோ நான் அக்செப்ட், கிளிக் நெக்ஸ்ட். எந்த லொக்கேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். டிஃபால்ட்டாக சி டிரைவ். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டெக்ஸ்டாப் ஐக்கான் வேணுமான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிக் போட்டுக்கங்க, இல்லைனா அவசியம் இல்லை. லாஸ்ட் 2 டிக்கில் இருக்கும். ஓகே, அது டிஃபால்ட்டாகவே டிக்கில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீ நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஓகே. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எனக்கு விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு சி கம்பைலருக்கு நான் ஒரு சி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ சேம் ப்ரௌசர் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து MINGW கெட் செட்டப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் லிங்க் வந்திருக்கும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ட்ரிகர் ஆயிரும். ஸோ எனக்கு இந்த ஃபைலும் எனக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதையும் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் இன்ஸ்டால், கண்டினியூ. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ரீஇன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட்டு கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் கண்டினியூ. ஸோ எனக்கு இன்னொரு விண்டோ வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதுனா G++. ஸோ இது மட்டும் நான் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே மேலே இன்ஸ்டாலேஷன் போயிட்டு அப்ளை சேஞ்சஸ் இது கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் கிளிக் அப்ளை, எனக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இங்கே டிக் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா பிரச்சனை இல்லை, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அப்படியே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் திஸ் பிசி உள்ளே போயிட்டு
சி டிரைவ் இருக்கும். அது உள்ளே போய்க்கிங்க. அதில் மின் ஜிடபிள்யூ இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ளே போயிட்டு பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா அதோடைய தேவையான ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கிளிக் பண்ணி இதோட லொக்கேஷன் பார்த்து வந்து எனக்கு செலக்ட் ஆகும். அதை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பாத் வந்து நான் ஆட் பண்ணணும் ஒரு இடத்துல. அது எப்படின்னா அதே மை கம்ப்யூட்டர் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் சைடில் வந்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள போய்க்கிங்க. கீழே வந்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதில் உள்ள போயிட்டு கீழே பாத்துன்னு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆயிரும். நியூ ஒன்று கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதனால் ஓகே மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் ஓகே. ஓகே. இப்போ நம்ம விஎஸ் கோட் போய்க்கலாம். இப்போ இங்கே நான் வந்துட்டு இதை நான் ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ அதனால் விஎஸ் கோட் போயிடலாம். போயிட்டு ஃபைல் நியூ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ விஎஸ் கோடில் வந்து நீங்கள் எல்லா லாங்குவேஜும் நீங்கள் கோட் போட்டு செக் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நான் சி மட்டும் தான் செக் பண்ணுறேன். சி மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இந்த ஃபைலை ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். ஹேஸ் இன்க்ளூட் சாரி stdio.h போட்டுக்கிறேன். ஸோ void main. ஸோ ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே. ஹலோ வேர்ல்டு. ஓகே. கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு டெர்மினல் நியூ டெர்மினல். ஓகே. இங்கே ரைட் சைடு வந்து இங்கே டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோடய ஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் டெஸ்க்டாப்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா சேஞ்ச் டைரக்டரி சிடிஸ் போட்டுட்டு டெஸ்க்டாப் அந்த ஃபைல் லொக்கேஷன் கமாண்டை மாற்றிக்கிறேன் கீழே. இப்போ வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு ஜிசிசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் abc.c கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஸோ ஏதாவது எரர் இருந்தால் காமிக்கும். ஸோ இதில் எந்த எரரும் இல்லை. ஜஸ்ட்டு கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆனதுனால எனக்கு a.exன்னு ஒரு ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வேணால் மறுபடியும் இந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உள்ளே வந்துட்டு மறுபடியும் நான் கம்பைல் பண்ணி என்டர் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு இந்த ஃபைல் மறுபடியும் க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ எப்போலாம் கம்பைல் பண்ணுறீங்களோ எந்த எரர் இல்லைனா எனக்கு இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் வச்சு நம்ம ரன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ஏ கொடுத்து என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைல் ரன் ஆகி நான் இங்கே கொடுத்துருக்க பிரிண்ட் அப்பில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஓகே. செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.